கரூர் மாவட்டம் கருப்பம்பாளையம் கிராமத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிக்கலாம். மணிகண்டன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்தில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது? இந்த விபத்தில் யாருக்கேனும் ஏதேனும் காயம் ஏற்பட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த கரூர் மாவட்டம் கருப்பம்பாளையம் என்ற கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனின் அருகிலேயே இந்த பயன்படுத்திவிட்ட பொருட்களில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் என்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்ட நிலையில் அந்த கழிவுகளில் இன்று எதிர்பாராத விதமாக தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் பற்றி இருந்த தீயை தண்ணீரை பீச்சி அடித்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு துறையினர் வந்த சிறிது நேரத்தில், அதாவது சுமார் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே பற்றி இருந்த தீயை முழுமையாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதன் காரணமாக பெரும் சேதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த தீ விபத்துக்கான ஏற்பட்டதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது பசுபதிபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.